ஹரே கிருஷ்ணா. ஒரு நாள் ஒரு இளைஞன் தன் குருஜியிடம் உதவி கேட்டான். தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் விரக்தியடைந்த அவன், குருஜி, நான் மிகவும் வருத்தமாக இருக்கிறேன். இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி வெளியேறுவது என்று எனக்கு தெரியவில்லை. தயவு செய்து எனக்கு ஒரு தீர்வை சொல்லுங்கள் என்றான். குருஜி அமைதியாக ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணீரில் போட்டு பின்னர் அந்த தண்ணீரை குடியுங்கள் என்று பதிலளித்தார். அந்த இளைஞன் அறிவுறுத்தலை பின்பற்றி ஒரு கைப்பிடி உப்பை ஒரு கிளாஸ் தண்ணீரில் போட்டு பின்னர் அதை குடித்தான். குருஜி, தண்ணீரின் சுவை எப்படி இருக்கிறது என்று கேட்டார். அந்த இளைஞன் உடனடியாக, இது கசப்பாக இருக்கிறது, முற்றிலும் உப்புத்தன்மை வாய்ந்தது என்று கூறி அதை துப்பினான். குருஜி மெதுவாக சிரித்துவிட்டு, இன்னொரு கைப்பிடி உப்பை எடுத்துக்கொண்டு என் பின்னால் வா என்றார். அவர்கள் இருவரும் மெதுவாக தெளிவான நீர் நிறைந்த ஒரு ஏரியை நோக்கி நடந்தார்கள். அவர்கள் கரையை அடைந்தனர். குருஜி, இப்போது இந்த உப்பை ஏரியில் போடு என்றார். அந்த இளைஞன் குருஜி சொன்னபடியே செய்தான். பிறகு ஏரியிலிருந்து தண்ணீரை குடியுங்கள் என்றார் குருஜி. அந்த இளைஞன் குனிந்து தண்ணீரை குடித்தான். குடித்த பிறகு குருஜி, தண்ணீரின் சுவை எப்படி இருக்கிறது என்று கேட்டார். அந்த இளைஞன், தண்ணீர் இனிப்பாகவும் புத்துணர்ச்சி ஊட்டுவதாகவும் இருக்கிறது என்று பதிலளித்தார். பின்னர் குருஜி அந்த இளைஞனின் அருகில் அமர்ந்து அவரது கையை பிடித்து கொண்டு, வாழ்க்கையின் துயரங்கள் உப்பு போன்றவை. அவை எப்போதும் இருக்கும், அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இல்லை. இருப்பினும் நீங்கள் உணரும் துயரத்தின் அளவு நீங்கள் அதை வைக்கும் கொள்கலனை பொறுத்தது. நீங்கள் சோகத்தை அனுபவிக்கும் போது சிறிய கண்ணாடி டம்ளர் போல இருக்காதீர்கள், பரந்த ஏரியாகுங்கள் என்றார். வாழ்க்கையின் கஷ்டங்களும் துயரங்களும் தவிர்க்க முடியாதவை. ஆனால் அவை நம் மீதான தாக்கத்தை, நாம் எவ்வாறு நமது பார்வையை விரிவுபடுத்துகிறோம், நமது இதயங்களை திறக்கிறோம் என்பதை பொறுத்தது. நாம் பிரச்சனையில் மட்டுமே கவனம் செலுத்தினால் நாம் ஒரு சிறிய கண்ணாடி டம்ளர் போல ஆகிவிடுவோம். அங்கு மிகச்சிறிய அளவு துக்கம் கூட நம்மை மூழ்கடிக்கும். ஆனால் ஒரு பெரிய ஏரியைப் போல நம் மனதையும் ஆன்மாவையும் விரிவுபடுத்தினால் துக்கம் அதன் சக்தியை இழக்கிறது. மேலும் அனைத்து சவால்களை மீறி நாம் அமைதியாகவும் சமநிலையுடன் இருக்கிறோம். ஹரே கிருஷ்ணா.